ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். அப்படியே கதை. இந்த விஷயத்தை கேட்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இத்தனை நாளா இருந்த அந்த குற்ற உணர்ச்சிலாம் இப்ப பறந்து போச்சு கதிர். நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். மேடம், என்ன மேடம் பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்னோட இந்திரா சித்தி கணேசன் சித்தப்பாவை ஏத்துக்கிட்டாங்களாம். என்ன அவரு தத்து எடுத்துட்டு வந்ததுனாலதான் அவங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு கேட்டதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வேலு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து சித்தப்பா இந்த விஷயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நான் கூடவே இருந்து பாத்திருக்கேன். காவியாவும் சித்தியும் எங்க இருக்காங்கன்னே தெரியாம அவர் அவ்வளவு தவிச்சிருக்காரு. பெத்த பொண்ணு கூட இருந்து பாத்துக்க முடியலன்னு நிறைய நாள் வாய் விட்டு அழுதுருக்காரு. அப்பெல்லாம் அவரு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியாது வேலு. ஆனா அதையும் மீறி என்னை வளர்த்து படிக்க வச்சு ஒரு போலீஸ் ஆக்கி என்ன அழகு பார்த்தவர் அவர். ஆனா அவரோட சந்தோஷம் என்னால கெட்டு போயிருச்சுன்னு நான் அடிக்கடி ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு அந்த கவலை இல்ல. சித்தப்பா அவர் குடும்பத்தோட சேர்ந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா கணேசன் சார் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கோர்ட்ல வச்சு காவியா குற்றவாளி இல்லன்னு நான் ப்ரூவ் பண்ணிருவேன் வேலு. அதுக்கப்புறமா சித்தப்பா மட்டும் இல்ல, எல்லாருமே என்ன புரிஞ்சுப்பாங்க. என் மேல தப்பு இல்லங்கிறதையும் தெரிஞ்சுப்பாங்க. அது எப்படி மேடம்? அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு காவியாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ஃபாரின் டீலர்ஸ வேற சுட்டு பிடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எல்லா எவிடன்ஸும் காவியாவுக்கு அகைன்ஸ்டா தானே இருக்கு. இவ்ளோ யோசிச்சவ அதை யோசிக்காம இருப்பனா என்ன? இது எல்லாமே அந்த விக்ரமோட பிளான் தானு நமக்கு நல்லாவே தெரியும். அவனை பிடிக்கலான்னு நினைச்சு இந்த கேஸ நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தப்ப அவன் சைடு எந்த தப்புமே இல்லங்கிற மாதிரி ரொம்ப கிளியரா பண்ணி வச்சிருக்கான். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.